there are two classes. அப்போ class A ன்னு ஒன்று இருக்குது, class B ன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? A ன்னு ஒன்று இருக்குது, B ன்னு ஒன்று இருக்குது. 25 and 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன் கிளாஸ் ஏ ஹையஸ்ட் மார்க் இஸ் 21. அப்போ கிளாஸ் ஏல ஹையஸ்ட் மார்க் வந்து 21, லோயஸ்ட் மார்க் எவ்வளோ? 17. இன் கிளாஸ் பி ஹையஸ்ட் மார்க் வந்து 30, லோயஸ்ட் மார்க் வந்து 22. Four students are shifted from class A to B. 1 2 3 4 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அங்கே என்ன பண்ணுறாங்க? ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தி ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ் பி வில் டெஃபினெட்லி டிக்ரீஸ். கவனிங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2ல் எது கரெக்டுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ கிளாஸ் பியோட ஆவரேஜ் வந்து கண்டிப்பாக குறையுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 21 மார்க் மேக்ஸிமம், 17 மார்க் கம்மி. ஆனால் இங்கே 22 மார்க் தான் என்னவே கம்மி. அப்போ இங்கே 4 பேர் போகிறது, ஒன்று 21 மார்க் எடுத்தவங்க போயிருக்கலாம், இல்லை அப்படின்னா 17 மார்க் எடுத்தவங்க போயிருக்கலாம். ஸோ இந்த 2ல் எது போனாலுமே இங்கே 22 விட கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக குறைதான் செய்யும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். தி ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ் பி வில் டெஃபினெட்லி டிக்ரீஸ். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தி ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ் ஏ வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸான்னு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த 17 மார்க் எடுத்த 4 பேர் இங்கே போயிருந்தாங்கன்னா கிளாஸ் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 21 மார்க் எடுத்த 4 பேர் போயிருந்தாங்கன்னா கிளாஸ் ஆவரேஜ் குறைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ யார் போனால் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லாததுனால டெஃபினெட்லி இன்க்ரீஸ்னு சொல்ல முடியாது. மேபி இன்க்ரீஸ் ஆர் மேபி டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டெஃபினெட்லின்னு சொன்னால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் A 1 ஒன்லி. ஸோ இந்த கொஸ்டினை இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும்.